தமிழ்நாடு விடாது. மணிகண்டன், நாளைக்கு என்னென்ன காட்சிகள் அரங்கேற போகிறது? உங்கள் பார்வை என்ன? என்ன நடக்கும்? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். விஜயன், பாஜகவில ஒரு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் பயணித்தவன் அப்படிங்கிற முறையில நான் சில கருத்துக்களை சொல்றேங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசின செந்தில்வேல் சொன்ன சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கு போலான்னு நினைக்கிறேங்க. என்னுடைய பார்வையில அந்த கட்சியில பயணித்தவன் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன், நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதிமுக ஒரு திராவிட கட்சியில் பயணித்தவர் அப்படிங்கிற குறைவு. ஏன்னா நீங்க பிரேக்கிங் நியூஸா கூட நாளைக்கு போட்டுக்கலாம். நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு குறைவு. என்ன காரணம்னா, அவரு அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர், திராவிட கட்சியிலிருந்து வந்தவர், 10 ஆண்டுகள். இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை குறித்து இதுல பாருங்க, 9 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். இது கிளியர் இண்டிகேஷன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறது நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, RSSல அவரை விரும்பல, அவ்வளவா நயினார் நாகேந்திரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ரவீந்திரன் துரைசாமி சாரோட முகத்தை இன்னைக்கு பாக்குறப்பே அந்த முக பாவங்களே 1000 அர்த்தங்களை சொல்லுது. ஏன்னா நேத்து கூட என்கிட்ட ஒரு விவாதத்துல பேசுறப்ப நான் சொன்னேன், அண்ணாமலைக்கு அரோகரா இல்லைங்க, அண்ணாமலைக்கு கோவிந்தா தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னப்ப என்கிட்ட ரொம்ப மறுதளிச்சு பேசினாரு. அண்ணாமலையும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல இருந்த சூப்பர் ஸ்டார்ல இருந்து மயிலாப்பூர்ல இருக்கிற மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் வரைக்கும் எல்லா முயற்சியும் எடுத்து பாக்குறாரு. வெளியில ஒரு பக்கம் நான் சாதாரண தொண்டரா இருக்கிறேங்கன்னா எனக்கு பதவியெல்லாம் ஆசை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் திரும்ப சொல்றேன், ஹாங்காங்ல இருந்த சூப்பர் ஸ்டார்கிட்ட அவர் 3 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசி தனக்காக அமித்ஷா கிட்ட பேசி உதவும்படி கேட்டாரு. இன்னைக்கு துக்ளக் ஆசிரியரை போய் பார்த்திருக்காரு. ஆனால் அவருடைய மாற்றம் என்பது நிச்சயமாக பாஜக சொல்றேங்க. அதுக்கான காரணத்தை சொல்லுறேன். எக்ஸாக்ட்லி நான் செந்தில்வேல் சொன்னதை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். செந்தில்வேல் சொன்னார், பாமகவில் நடக்கிறது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவுல நடக்கிற பவர் பாலிடிக்ஸ், அதுக்கும் அவங்க எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வெடிச்சது. அப்ப என்ன அமித்ஷா அங்க இருந்து தூண்டி விட்டாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. திரு ராமதாஸ் அவர்களினுடைய பேட்டியில் ஒரு 3 முக்கியமான புள்ளிகள் இருக்கு. நீட் தேர்வு குறித்து பேசுகிற போது இல்லை இல்லை யாரு இதுக்காக போராடினாலும் நான் ஆதரவு தருவேன்ற ஒரு புள்ளி, அன்புமணி அவர்கள் வகுப்பு வாரிய சட்ட அது தொடர்பாகவும் பார்லிமெண்ட் தொடர்பாகவும் கேட்டபோது அது அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னதும், திரும்ப அந்த வகுப்பு மசோதா பற்றி பேசுறப்ப நாங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இது வலுவாக பாஜக எதிர்ப்பு புள்ளி தான். ஆளுநர் விவகாரத்திலும் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் விவகாரத்திலையும் ஆட்டிற்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அவர் ஒரு நிலைப்பாட தீவிரப்படுத்த நிறைய பேசிட்டு என்ன கொஞ்சம் பேச அலோவ் பண்ணுங்க. இல்ல இந்த கேள்விக்கு நீங்க தொகுத்து சொல்லுங்க. அததான் சொல்றேன். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பும் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியிலும் பாமக இடம்பெற்றது, பின்னாடி திமுக கூட்டணியிலும் இடம்பெற்று பாஜக மந்திரி சபையில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கறது நீங்க முதல்ல மறந்துட வேண்டாம் சார். வெளிப்படையா சொல்றதுன்னா, தந்தை மகனுக்கு இடையே நடக்கும், அதாவது குடும்ப கட்சியில நான் தான் உங்களுடைய வாரிசு ஜூனியர் ராமதாஸ் சொல்றாரு. உனக்கு மட்டும் இல்ல, மகள் வழியில இருக்கிற நான் சொல்ற இன்னொருத்தரையும் நீங்க அகாமடேட் பண்ணிக்க அப்படின்னு நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் வெளியே கேமராவுக்கு முன்னாடி வேற விஷயம் தான் சார் பேசுவாங்க. நான் அதோட கடந்து போயிடுறேன். அதனால இதனால அமித்ஷா அவர்களுக்கு நெருக்கடி, கொசுக்கடி, பேரடி அதெல்லாம் எதுவும் இருக்கிறதா நான் பாக்கலீங்க. அண்ணாமலை ஏன் மாற்றப்படுகிறார் அந்த காரணத்தை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. அதாவது முதல்ல கூட்டணி அதிமுகவோடு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தால் கூட்டணியில் ஜெல் ஏற்படாது. குறிப்பா அதிமுக தொண்டர்கள் இவரை ஏத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அதிமுக தரப்பிலிருந்து இவரை மாற்ற சொல்லி எந்த கோரிக்கையும் வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறேங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மத்திய தலைமைக்கு அவர் கொடுத்த ராங் இன்புட்ஸ், அவருக்கு குருநாதன் மாதிரி இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் தனித்து நின்றால் பாஜக ஒரு பெரிய வாக்கு எடுத்துரும், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிடலாம் அப்படி இப்படின்லாம் பிஜேபி தனித்து ஒரு 5 ஆப்பிள்களை பறிக்கும் அப்படின்லாம் சொல்லி அதை ஓரளவுக்கு ரொம்ப சமயோசித அமித்ஷாவும் மோடியும் அதில் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. 2வது
கட்சியை தாண்டி தன்னை பிரபலப்படுத்தி கொண்டது. அதாவதுங்க பாஜகவில் எப்பயுமே ஒரு தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருப்பார், அதை தாண்டி ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிதாமகரா இருந்த இல கணேசன், அடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, KN லட்சுமணன், இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் லீடரா இருப்பாங்க. ஆனா இவர் வந்த இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சி தலைவர்கள் மாதிரி MK ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாரு. அதே மாதிரி கட்சி வளர்ந்துருச்சு ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினார். சார் அமைப்பு தான் சார் ஒரு கட்சிக்கு போலியான தோற்றம் சொல்றீங்க. இன்னமும் அவர் எந்த விதத்திலையும் பலப்படுத்தல. இல்ல பாஜகவினுடைய ஓட்டங்கள் இதெல்லாம் நீங்க அந்த கட்சிக்குள்ளே இருந்ததுனால நன்கு அறிந்தவர்னு சொல்றதுனால பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பாராட்டிய போது தமிழ்நாட்டை சொல்லி பாராட்டினார். இதுல நம்ம வளர்ந்திருக்கிறோம், சந்தோஷப்படுறோம், ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஆனாலும் நான் சந்தோஷப்படுறேன் தமிழ்நாட்டை பார்த்துன்னு சொன்னாரு. அந்த கிரெடிட் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லையா? அது 2 விஷயத்துல சொல்றேன் சார். அதாவது பாத்தீங்கன்னா பண்டி சஞ்சய் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் ஒரு தலைவர் இருந்தார். அவர் காலையில பாத்தீங்கன்னா பிரதமர்கிட்ட போன்ல பேசுவார், மத்தியானம் அமித்ஷாட்ட பேசுவார், இரவு நட்டாட்ட பேசுவார். அவ்வளவு க்ளோஸா இருந்த அவரே மாற்றப்பட்டார். ஒண்ணு, பாஜக வளர்ந்திருக்குது சார், நான் மறுக்கல. ஆனால் அந்த கடந்த முறை அவங்க வாங்கின தனித்த 11% ஓட்டுல பிரபலமானவர்கள் தாமரை சின்னத்தில் நின்னதை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8% வாக்கு. அது பிரதமர் மோடி அவர்கள் அன்று ராஜீவ்காந்தி எப்படி தமிழகத்தை நோக்கி 39 முறை படையெடுத்தாரோ அந்த மாதிரி பிரதமர் மோடி தமிழகத்தை நோக்கி படையெடுத்ததற்காக மோடிக்கு விழுந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு அல்ல. அண்டர்லைன் மை வேர்ட்ஸ். அது அண்ணாமலைக்கு விழுந்த வாக்குகள் கிடையாது. மோடி வேண்டும் அப்படின்னு போட்ட ஓட்டு அது அண்ணாமலைக்கு போடப்பட்ட ஓட்டு இல்ல. ஒருவேளை இப்ப பாஜக தனித்து நின்றால் அந்த 8% மீண்டும் அது 4-5% குறையக்கூடும். அது மோடிக்கு விழுந்த ஓட்டு அண்ணாமலை தனக்கு விஜயன் ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். இல்ல இது கூடுதலாகவும் சொல்லுங்க. அதை சேர்த்து அண்ணாமலை இல்ல அதிருப்தின்னு சொல்லிட்டீங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேற யாரா இருக்கக்கூடும் வாய்ப்பு? ஒண்ணு. ரெண்டாவது, நாளை EPS அவர்கள் அமித்ஷா சந்திக்க வாய்ப்பு இருக்குமா? சொல்லிடுறேன். முதல் இதை முடிச்சிடுறேன். பாஜகவுல ட்ரெடிஷனல் பிஜேபின்னு ஒண்ணு இருந்ததுங்க. அது பாத்தீங்கன்னா முழுவதுமா மாறி போய் அண்ணாமலை பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு திராவிட ஸ்டைல் இங்க வந்து குற்றப்பின்னணி உள்ளவங்களெல்லாம் நிறைய பேரை கட்சியில சேர்த்து இதனால பாத்தீங்கன்னா சீனியர்களுக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். திரு அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு 10:30 மணிக்கு தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இங்க உள்துறை அமைச்சரா வரல, கட்சியினுடைய 2ஆம் நிலை தலைவரா வராரு. அவர் இன்னைக்கு மிட் நைட் மீட்டிங் நிறைய இருக்குது. அதுல அதிமுகவை சேர்ந்தவர்கள் போவாங்களா அப்படிங்கிறது, சில நல்ல விஷயங்கள் நடக்கணும், நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற கொள்கை நிலை கொண்டவன் நானு. அதனால முன்கூட்டியே அதை நான் எதையுமே வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சரி, யார் அடுத்த தலைவரா வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அறிந்தவரை இந்த கட்சியில இருக்கிற இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் திரு பொன் ராதாகிருஷ்ணன். அவர் பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல. RSS பின்புலம் கொண்டவர். திரு கருணாநிதி ஐயா அவர்கள்ட்டையும் அம்மா அவர்கள்ட்டையும் நேரடியா உட்கார்ந்து கூட்டணி பேசினவர், அரசியல் இதெல்லாம் பண்ணவர். பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அமைச்சரவையிலையும் பங்கு வகித்தவர், மோடி அமைச்சரவையிலையும் பங்கு வகித்தவர். 2016 இவ்வளவு பணபலமும் இவ்வளவு சத்தமும் இல்லாமையே ஒரு கூட்டணியை அமைத்து பாஜகவிற்கு ஒரு கணிசமான வாக்கை வாங்கி கொடுத்தவர். தமிழக பாஜகவில் இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் தலைவர், நூக்கன் கார்னர் தமிழகம் முழுக்க எல்லாரையுமே தெரியக்கூடிய தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு முதல் வாய்ப்பு திரு பொன் ராதாகிருஷ்ணன். ஒரே நிமிஷம். இரண்டாவது வாய்ப்பு ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவர் 1985 RSS பின்புலம் கட்சியில இருக்கிறார். குருமூர்த்தியோட சுதேசி ஜாக்ரான் மஞ்சில் நீண்ட காலம் அவர் பயணித்ததுனால குருமூர்த்தி கிட்ட நல்ல தொடர்பு இருக்குது. தமிழக பாஜகவில் 2ஆம் இல கணேசன் என்று அந்த கட்சிக்காரர்களால் பாராட்டப்படக்கூடிய 2 கோடி தெலுங்கு பேசக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். 2 கோடி தெலுங்கு பேசக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ப்ரொஃபசர் சீனிவாசன் கூடுதல் வாய்ப்பு.